ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வண்ணங்கள் நூறு. நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். உங்கள் ஆதரவை நீங்கள் எங்களுக்கு தரணும்னு நினச்சா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான பட்டர்ஸ்காட்ச் க்ரீம் கேக்கு எப்படி வீட்டிலேயே செய்கிறதுன்றாங்க. இந்த கேக் செய்கிறதுக்கு ஒரு க்ளீன் பவுலில் 1 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கலாம். இதுக்கு கூடவே நாங்கள் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறோம். இன்னைக்கு இந்த வீடியோவை நாங்கள் தயிர் சேர்த்து தாங்க கேக் செய்ய போகிறோம். இல்லை உங்களுக்கு தயிர் வேண்டாம் முட்டை வேணும் அப்படின்னா நீங்கள் 3 முட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு ஃப்ளேவர் இல்லாத எந்த ஆயில்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய், நெய் இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது பவுடர் பண்ண சுகர் எல்லாமே சேர்ந்து இதில் நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பட்டர்ஸ்காட்ச் கேக் செய்கிறனால ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இப்போ டைகர் பிராண்ட் எடுத்திருக்கேங்க. இதில் கொஞ்சமாக நம்ம ஃப்ளேவர் சேர்த்தாலும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இந்த எசன்ஸையும் சேர்த்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே எந்த கப்பில் நீங்கள் சர்க்கரை எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சலிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கோங்க. மாவை சேர்த்ததுக்கு அப்புறமா நாம் எல்லாத்தையுமே மெதுவாக கலந்து எடுத்துக்கலாங்க. கட்டிகள் ஃபார்ம் ஆகாதபடி ரொம்பவே கேர்ஃபுல்லாக மெதுவாக கலந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப இந்த மாவு கெட்டியாக இருந்து அப்படின்னா பால் சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு இந்த அளவு மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு பால் தேவைப்பட்டது. இந்த மாவு கட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் நார்மலாக இருக்கக்கூடிய பதத்தில் எடுத்து கேக் செய்யக்கூடிய பாத்திரத்தில் நாம் ஊற்றி எடுத்துக்கலாம். இனி இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாமே வெளியே போகும். இனி இதை அவனில் வச்சு 180 டிகிரி செல்சியஸில் 50 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவன் இல்லாதவங்க குக்கரில் கூட இந்த கேக்கை செஞ்சு எடுத்துக்கலாங்க. அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற வீடியோ ஏற்கனவே நாங்கள் போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னவங்க செக் பண்ணிக்கோங்க. இனி நாம் பட்டர்ஸ்காட்ச் சிரப் செய்கிறதுக்கு சுகர் கேரமலைஸ் செஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இந்த பேனை ஹீட் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை அந்த பேனில் சேர்த்துக்கோங்க. இனி இந்த சுகரை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் சுகர் சீக்கிரமாக கேரமலைஸ் ஆகும். சுகர் கேரமலைஸ் செய்யும்போது ஃப்ளேமை ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. இல்லாட்டி சர்க்கரை சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே சர்க்கரை மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இனி இது கொஞ்ச நேரத்தில் கலர் சேஞ்ச் ஆகுங்க. அது வரைக்கும் நாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நமக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகியாச்சு. இன்னும் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வேணும் அப்படின்னா இன்னும் நீங்கள் கொஞ்ச நேரம் கூட ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் கூட நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு தேன் கலரில் வருங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்ததும் இது கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். இனி பட்டரையும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரத்திலேயே பட்டர் நமக்கு நல்லா மெல்ட் ஆகி கிடச்சிரும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நாம் இது கூடவே கொஞ்சமாக பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். எசன்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறமாவும் இதை நாம் கொஞ்ச நேரத்துக்கு கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு இது கரெக்டான பதத்தில் ஒரு திக்னஸோட கிடைக்கும். இந்த கேரமலைஸ் இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த கேரமலைஸை இனி வடிகட்டி இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நம்ம வடிகட்டும் போது சர்க்கரையில் ஏதாவது கட்டிகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது அந்த வடிகட்டிலே தங்கிடும். பாருங்க, இப்போ சூப்பராக நமக்கு கேரமலைஸ் ரெடி ஆகிடுச்சு. 50 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அவனில் வச்சிருந்த கேக்கும் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இனி கேக்கு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அதுக்கு மேலே க்ரீம் அப்ளை பண்ணலாம். கேக்கு சூடாக இருக்கும்போது க்ரீம் அப்ளை பண்ணக்கூடாதுங்க. க்ரீம் செய்கிறதுக்கு 1/2 கப் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த வெண்ணெயை எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நாம் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த சுகர் கேரமலைஸில் 2 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இனிமேல் இது கூட 1 கப் அளவுக்கு சர்க்கரையை பொடிச்சு சலிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த 1 கப் சர்க்கரையை 6 தடவையாக சேர்த்து பீட் பண்ணி எடுத்திருக்கேன். பீட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நாம் இந்த எசன்ஸ் சேர்க்கும்போது கலர் நமக்கு ரொம்ப அதிக அளவில் கிடைக்காதுங்க. அதனால கொஞ்சமாக எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இந்த ஃபுட் கலர் சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க, பட் சேர்த்தோம் அப்படின்னா பார்க்க கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும். ஃபுட் கலரையும் சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு இப்போ க்ரீம் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, இந்த மாதிரி ஸ்டிஃபாக நிற்கிற அளவுக்கு க்ரீமை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேக்கை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதில் ஒரு பீஸில் இந்த மாதிரி கொஞ்சமாக சுகர் கேரமலைஸை சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் சுகர் சிரப் கூட சேர்க்கலாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சுகர் கேரமலைஸ் சேர்க்கும்போது நம்மளுக்கு அந்த பட்டர்ஸ்காட்ச் டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் கூட அழகாக கிடைக்கும். இப்போ இதை நாம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதை ஈவனாக எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நாம் க்ரீமை எல்லா இடத்துலையும் ஈவனாக அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா கேக்கோட இன்னொரு பாகத்தை எடுத்து இதில் நாம் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இனி இந்த கேக்கோட மேல் பாகத்துலையும் நம்ம சுகர் சிரப் அல்லது சுகர் கேரமலைஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லாட்டி டைரெக்டாக நீங்கள் க்ரீம் கூட அப்ளை பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவரில் இந்த க்ரீமை ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. கவரோட எட்ஜ் பகுதியில் சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. அந்த ஹோல் வழியாக க்ரீம் வரும்ல, அதை நீங்கள் இந்த கேக் மேலே வச்சு அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் க்ரீமை ஒரு ஸ்பூன் வச்சு கூட ஈவனாக அப்ளை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே க்ரீமை வச்சு அப்ளை பண்ணி எடுக்கும்போது கேக்கோட எல்லா பகுதியிலையுமே க்ரீம் நமக்கு ஈவனாக அப்ளை ஆகி கிடைக்கும். இப்போ நம்ம கேக்கோட எல்லா பகுதியிலையுமே க்ரீமை அப்ளை பண்ணி எடுத்தாச்சு. இனி இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குமோ அந்த மாதிரி டிசைனை ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் சிம்பிளாக ஒரு டிசைன் போட்டு எடுத்துக்கிட்டோம். சிம்பிளாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக நடுசில் கொஞ்சமாக பிஸ்தா பருப்பும் சேர்த்துக்கிட்டோம். அவ்வளோதாங்க, நாங்கள் செஞ்ச பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் கேக்கு சூப்பராக எங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கேக்கை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எங்களை நாங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.